ஹாய் உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் இந்த தீபாவளி நல்லா சூப்பராக போயிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஆமாங்க, இந்த தீபாவளி முடிஞ்சு நானும் தம்பி அம்மா வீட்டுக்கு போயிருந்தோம். அப்போ எடுத்த தருணங்கள் தான் இது. தம்பி ஒரு இடம் கூட விடலை. அங்கே மார்க்கெட்டில் இருந்து எல்லா இடத்துலையும் சூப்பராக சுற்றி பார்த்தான். இதில் என்னென்ன நடக்க போகுதுங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. தீபாவளி முடிஞ்சு சண்டே அன்னைக்கு அம்மா, நான், தம்பி 3 பேர் பக்கத்தில் இருக்க உழவர் சந்தைக்கு தான் போயிருந்தோம். அப்படியே வீட்டுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு நான்வெஜ் அப்படியே எடுத்துகிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு தான் போயிருந்தோம். மேரேஜுக்கு முன்னாடி இங்கே நான் அடிக்கடி வந்திருக்கேன். மேரேஜுக்கு அப்புறம் அதிகமாக வந்ததில்லை. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு ஃபீல் இது. டைம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 8-8 தாங்க இருக்கும். அதுக்குள்ளேயே பாருங்கள், நல்ல ஒரு செம வெயில். என்ன வெயில்ரா. தம்பி ஜூஸ் வேணும்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் அங்கே ஜூஸ் எதுவும் இல்லை. கொஞ்சம் தள்ளி பார்த்தா அங்கெல்லாம் கூட்டமாக நின்றுட்டு இருந்தாங்க. என்னடான்னு பார்த்தா இளநீ பார்த்தோடனே தம்பி ஓட ஆரம்பிச்சிட்டான். அவனுக்கு அந்த தோசை பதமாக ஒரு இளநீ வாங்கி கொடுத்துட்டு நானும் அம்மாவும் சூப்பராக குடிச்சிட்டோம். சம்மர் சீசன் இல்லைன்னா ஹீட் உடம்பாக இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டெய்லி ஒரு இளநீ சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஆனால் இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்களை நம்ம எப்பயுமே பண்ண மாட்டோம். எப்போயாவது இந்த மாதிரி அம்மா வீட்டுக்கு இல்லாத வெளியே போகும்போது இந்த மாதிரி பார்த்தோன்னா சரி ஓகேன்னு நம்ம வாங்கியாச்சு. சூப்பராக குடிச்சு முடிச்சிட்டோம். தம்பிக்கும் அந்த தண்ணி இனிப்பாக இருந்தால் தான் அவன் குடிப்பான். அவனும் நல்லா சூப்பராக குடிச்சிட்டான். சார் இப்போ தான் ருசிச்சு பொறுமையாக சாப்பிட்டுட்ருக்காரு. நெக்ஸ்ட் அம்மா வாழைப்பழமும் இந்த பப்பாளி பழமும் விலை பேசி அம்மா கேட்டுட்ருக்காங்க. வாங்கிட்டு அதுக்கப்புறம் காய்கறிலாம் வாங்கலாம். காய்கறிலாம் நார்மலாக நம்ம வீட்டு பக்கத்தில் வாங்குறத விட இந்த மாதிரி சந்தைகள்லாம் வாங்கினா ரொம்பவுமே ரேட்டு கொஞ்சம் சீப்பாக இருக்கும். அம்மா கத்திரிக்காய், அந்த கருணக்கிழங்குலாம் வாங்கிட்டு இருக்காங்க. கருணக்கிழங்கு ரொம்ப உடம்புக்கு நல்லது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. அம்மா காய்கறிலாம் வாங்கிட்டு இருக்காங்க. அங்கே சாத்துக்குடி, கொய்யாக்காய் இதெல்லாம் பார்த்தோன்னே நம்ம தம்பிக்கு பழம் ஞாபகம் வந்துருச்சு. அவன் ஒரு மாம்பழ பிரியர். மாம்பழம் வேணும்னு சொல்லி ரொம்ப ராவடி பண்ணிட்டான். ஆனால் இப்போ வேறு மாம்பழ சீசன் வேறு இல்லை. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. தம்பி ரொம்ப ராவடி பண்ணுறதுனால நாங்களும் ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டோம். எங்கேயுமே மாம்பழம் கிடையாது, மாங்காய் தான் இருந்தது. இப்போ நான் வந்துட்டு என்ன சொல்ல போகிறேன்னு தெரில. வெளியே தள்ளு வண்டியில் வித்துட்டு இருப்பாங்கன்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டோம். இங்கே மீன் எல்லாம் இருக்கிறத பார்த்தது தம்பி இந்த மாம்பழத்தை விட்டுட்டான். சரி தாத்தா வந்ததும் உனக்கு வாங்கிட்டு வர சொல்கிறேன்னு சொல்லி ஏதோ ஒன்று சமாதானப்படுத்திட்டோம். அங்கே மீனில் இந்த கழுவுறது அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப இதாக பார்த்துட்டு இருந்தான். நான் ஒன்று கையில் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தான். அம்மா குழம்புக்கு மத்தி மீன் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் ரேட் கேட்டுட்டு இருந்தாங்க. 1 கிலோ 250 ரூபாய் வேணுமோ சொல்லிட்டு இருந்தாங்க. தொட்டு பார்க்குறேன், கையில் எடுக்கிறேன்னு சொல்லி ராவடி பண்ணிட்டு இருந்தான். தம்பி மீன் கையில் எடுக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன். ஆனால் கொஞ்சம் பயப்படுறான். அம்மா ஒரு மீன் கையில் எடுத்து கொடுத்தோடனே அது கடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். அந்த பயம் போகிற வரைக்கும் சும்மா தொட்டு பார்த்துட்டு இருந்தான். ஒரு வழியாக கையில் எடுத்துட்டான். மீனை வாங்கிட்டு அதுக்கப்புறம் என்னங்க, சிக்கன் தான். பிரியாணிக்கு நம்ம தலைவர் இல்லாமல் எப்படி? நம்ம கோனார் சிக்கன் கடைக்கு தான் வந்திருந்தோம். அம்மாவும் தம்பியும் அங்கே சிக்கன் வாங்கிட்டு இருக்காங்க. சண்டேங்கிறதுனால இன்னைக்கு கொஞ்சம் ரஷ்ஷாகவே இருந்தது. அம்மா பிரியாணிக்கு போடுறதுனால அந்த லெக் பீஸாக சொல்லி வாங்கிட்டு இருந்தாங்க. சிக்கன் இங்கே நல்லா இருக்குங்க. நம்ம எந்த மாதிரி கேட்குறோமோ அந்த மாதிரி பீசஸ் போட்டு தருவாங்க. ரேட்டுமே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் இங்கே. நம்ம வீட்டிலேருந்து கிளம்பும்போது 8 மணிக்கு கிளம்புனோம். இப்போ 10:30 ஆயிடுச்சுங்க. சிக்கனை வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்புற டைமில் தம்பி அங்கே இருக்க முயலை பார்த்துட்டு அதுவும் நான் கையில் எடுக்கணும், அதை தொட்டு பார்க்கணுன்னு சொல்லி ஒரே ராவடி. அம்மாவும் அவனை தூக்கி வச்சுட்டு அந்த முயலை தொட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. சுற்றியும் ஆளுங்கிறதுனால அது கொஞ்சம் பயப்படுது பாவம். விட்டா போதுன்னு அது கம்முன்னு போய் படுத்துக்குச்சு. அவ்வளோதாங்க, நம்ம எல்லாமே வாங்கிட்டோம். அம்மா வீட்டுக்கு போய் சூப்பராக சமைக்க போகிறாங்க. நம்ம நல்லா திருப்தியாக சாப்பிட போகிறோம். அவ்வளோதாங்க, நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். தம்பி மாம்பழம் கேட்டுகிட்டே இருந்தோம் பார்த்தீங்களா. அதனால் வர வழியிலே ஃப்ரூட்ஸ் கடையில் தம்பிக்கு மாம்பழமும் வாங்கிட்டோம். அம்மா தம்பிக்கு மாம்பழம் கட் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. மாம்பழம் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அம்மா சமைக்க போயிடுவாங்க. நமக்கு வேறு வேலை என்ன, அம்மா செய்கிறத சூப்பராக உட்காந்து திருப்தியாக சாப்பிட்ற வேலை தான். அம்மா என்னெல்லாம் செஞ்சாங்க, என்னென்ன நம்ம சாப்பிட போகிறோம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.